ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பென்டாகன் ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நம்ம அனிமேஷன் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கேரக்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் 100% லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கேரக்டர் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து கேரக்டர் க்ரியேட் பண்ணுறது வந்து மேலா இல்லை ஃபீமேலான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு க்ரியேட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம வந்து கேரக்டர் க்ரியேட் பண்ணோன்னா நம்ம வந்து க்ரியேட் கேரக்டர் கொடுத்துட்டு மேலா ஃபீமேலான்றதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் இமோஜி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் வந்து எந்த கலரில் இருக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் ஸ்டைலும் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீசை இல்லை ஏதாவது சூஸ் பண்ணணும். மீசை வேணான்னா அந்த எக்ஸ் எமோஜி கொடுத்துட்டு இந்த ஐஸ் எமோஜிக்கு போயிடணும். அந்த ஐஸ் எமோஜியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் வந்து எந்த கலரில் இருக்கணும்னு அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கண்ணாடிக்கு போயிடணும். கண்ணாடியே வேணான்னாலும் இந்த எக்ஸ் எமோஜி தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு, அதாவது இந்த டிஷர்ட் அப்புறம் பேண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேண்ட் எமோஜிக்கு போயிடணும். அந்த பேண்ட் எமோஜிக்கு எப்படி பண்ணுறதுன்னா, இப்படி தள்ளுனாலே அது வரும். அந்த பேண்ட் எமோஜியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷூஸை வந்து நம்ம கலர் பண்ணணும். நம்ம என்ன கலர் பண்ணணுன்னு இங்கே கலர்ஸ் தெரியுதுல்ல கீழே, அதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேரக்டரை ரீநேம் பண்ணணும். ரீநேம் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே வந்துட்டு இந்த டாட்டாக இருக்கும்ல, அந்த எமோஜியை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது நேம் வந்து டைப் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு பாய் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மெல்வெரினாவை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாய்ஸுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்களோ சேம் அதே மெத்தட் தான் கேர்ள்ஸுக்கும் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த கேரக்டர்ஸ் எங்கெங்கே உட்கார்றாங்கன்னு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேக்டோரல் வந்து போயிடணும். நேக்டோரல் போயிட்டு அவங்க என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கன்னா சூஸ் பண்ணணும். நான் வந்து ஈட்டிங் பாப்கார்ன் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ மெல்வெரினாவோட நியக்டோரல் வந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து மறுபடியும் நியக்டோரல் போயிட்டு என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஈட்டிங் பாப்கார்ன் அப்புறம் சேட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க ஈட்டிங் பாப்கார்ன் அந்த மாதிரி நியக்டோரல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட ஸ்பீச்சை வந்து டைப் பண்ணணும். நான் வந்து த பாப்கார்ன் இஸ் வெரி நைஸ்ன்னு தான் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ மெல்வெரினாவோட நியக்டோரல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஈட்டிங் பாப்கார்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கும் ஸ்பீச் கொடுக்கணும், இல்லைன்னா அது சைலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருந்தீங்கன்னா அது தானாக வந்துடும் அந்த அனிமேஷன். நீங்கள் எந்த லேப்டாப் கிப்டாப் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல, இதை மொபைல்லையே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணுறதுக்கு அங்கே மேலே ஒரு சிம்பிள் வந்துச்சுல்ல ஃபோனில் இருக்கிற மாதிரி, அதை சேவ் பண்ணிவிட்டு தான் ரிசல்ட் பாருங்க. This popcorn is very nice. Yep. Stop this movie. I cannot. Please can you stop this movie? Why? It is very boring. But it is a romantic horror movie. I cannot stop it. It is my favorite. Then I turn into the zombie witches in the movie. Don't act too much.